எல்லாருக்கும் வணக்கம். வந்து இங்கே அப்படின்னா ஏகே அகமத் சந்தில் தான் இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்களா என்னோட கெட்ட பொண்ணு குளிக்கல, தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே கிளம்பி வந்தாச்சு. எதுக்காக கிளம்பி வந்தோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி எடுக்கணுங்கிறக்காக தான் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தோம். காலையில் மீராமா ஃபங்க்ஷன், ஸோ அதுக்காக தான் இந்த சாரீ எடுக்க வந்தோம். இப்போது கடை பூட்டுற டைம் ஆயிடுச்சு, வேகமாக எடுத்துட்டோம். இந்த சாரீ தான், இந்த சாரீ அன்டயத்தில் மணி வந்து 10 மணி. 10 மணிக்கு கடையை திறந்து அந்த சாரீ எடுத்துட்டு அண்ணன் கடையில் தான் எங்கே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க ஓயாமல் கேட்டே இருப்பீங்கல்ல, இங்கே தான் கோரிப்பாளையம் அண்ணன் கடையில் தான் பாருங்கள். 10 மணிக்கு தைச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி தப்பாங்களான்னு எனக்கு தெரியல. யார் கேட்டாலும் அர்ஜென்ட்னா தைச்சி கொடுக்குறீங்களா? யார் கேட்டாலும் அர்ஜென்ட்னா 10 மணியில் 12 மணியால் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 1 ஹவரில் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள்ட்ட இப்போ ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து போய் மதியானம் பிக்கப் பண்ணிட்டு சாப்பிட்டு வரக்குள்ளே ஸ்டிச் பண்ணிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு வரக்குள்ளே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து கொக்கி வச்சுட்ருக்காங்க. மணி இப்போ எத்தனை மணி எத்தனைக்கா? 11:10. நாங்கள் வந்து 10:30 கடைக்கு வந்து கொடுத்தோம். பத்தரைக்கு வந்து கொடுத்தேன் நான். கரெக்டாக 11 அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. நான் தான் லேட்டு. அவங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த ப்ளவுஸை தான் வச்சு இந்த சாரியை தான் நான் வந்து கட்டுறேன். சாரி தான் கட்ட போகிறேன். இந்த சாரீ தான் கட்ட போகிறேன். என்கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லியான சாரீ 1100 அப்படி என்ன அதில் இருக்குது? கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைப்போம். என்னன்னு தெரியல, எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன இருக்குன்னு என்னோட ஃபேவரட் கலர். இந்த கலரில் எந்த சாரியும் கிடையாது. ஸோ இந்த கலர் வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. சும்மா அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது தொங்கிட்டு இருந்துச்சு. பார்த்தேன் கட்டக்கூடிய வேறு லெவலில் இருக்குது சாரி. ஆனால் இது மீஷோ கிடையாது, கடை பேர் எனக்கு தெரியல. சும்மா ஒரு கடையில் தொங்குது. சரி பிடிச்சிருக்கு, இது பண்ணுங்க. நாளைக்கு வந்து மீராமா வீட்டில் ஃபங்க்ஷன், ஸோ அங்கே தான் போகிறோம் நாளைக்கு. அப்படின்னா இன்னும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, ஒன்றுமே இது பண்ணலை, வாங்கலை. ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஏன் ஆஃப் கை கொடுக்கலையா? ஓகேவா? இது ஆஃப் ஆக முடியாது. ஏன்னா இது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபுல்லாக ஆப்ஷன் இருக்குங்க. எனக்கு ஃபுல் ஹேண்ட் ஒரு மாதிரி இருக்குது. ஆஃப் ஹேண்ட் வைக்கணும்னு சொன்னால் அண்ணே கட்டுறேன். முடியும்னா பண்ணுங்க, ரிஸ்கெல்லாம் 10 மினிட்ஸில் வந்து அண்ணன் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், எனக்கு இந்த ஹேண்ட் வச்சுட்டாங்க. நான் தான் வைக்க சொன்னேன். இது வேணானே, எனக்கு ஆஃப் வச்சு கொடுங்கன்னு சொன்னேன். கழட்டு உடனே. அது டைம் என்னன்னா, நீங்கள் டெய்லர் ஷாப்பில் எடுத்துட்டு ஃபாஸ்ட் டெய்லர் ஷாப்னு வைங்க. இதுதான் வந்து பரமேஸ்வரி தைக்கிற ஷாப். எல்லாம் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஷாப் எங்கே இருக்குன்னு. திஸ் கோரிப்பாளையம், மதுரை கோரிப்பாளையம் அஜ்மீர் ஹோட்டல் சந்துக்குள்ளே குட்டி சந்து இருக்கும் பக்கத்தில். அங்கே தான் அக்காவோட கடை இருக்குது. அக்கா எம்ப்ராய்டிங் அக்கா முன்னாடி இதை இது பண்ணிட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வெளியே கடையை போர்டில் இருந்து எடுக்கிறியா? ஆனால் மைக் இருந்தால் நல்லா இருக்கும். மைக் எங்க? மைக் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரி தைக்கணும்னு விரும்புகிற ஜாக்கெட்டு. ஆனால் பாரு, இறைவன் உனக்கு வந்து அப்படி அமைக்க மாட்டேக்கான். சரி, நம்ம கமெண்ட்லேயே கேட்போம் சரியா? பரமேஸ்வரிக்கு சாரியில் ஹாஃப் ஹேண்ட் வச்சா நல்லா இருக்குமா, ஃபுல் ஹேண்ட் வச்சா நல்லா இருக்குமா, இவ்வளோ தூரம் முட்டி வரைக்கும் வச்சா நல்லா இருக்குமான்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதே அப்படி ஆடுறான். சரி, வீட்டில் இருக்கும்போது அது இப்படி இருக்கலாமே பிளான் பண்ணால் நீ அதையும் எடுத்து விடு. அதுதான் அழகு. இது பஃபுல்லான்னு வச்சு இவ்வளோ தூரம் சூப்பராக. உனக்காக தான் அந்த கலரை எடுத்தேன். நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன் நான். வாழ்க்கையிலேயே ப்ளூ கலர் எடுத்திருக்கா, இல்லைன்னா மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுற மாதிரி மஜா கலரு, பத்திரகாளி அம்மன் கோயிலில் கோயில் போகிற மாதிரி பச்சை கலரு. எனக்கு என்ன செய்யறது? நான் போனது எனக்கு மஞ்சள், பச்சை, சிவப்பு, ரோஸு இதுதான் அமையுது.
நானும் எல்லாரும் saree கட்டும்போது பார்க்குறேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதெல்லாம் ஏன் நம்ம கண்ணுக்கே பட மாட்டேங்குது? ஒரு பச்சை எடுத்துட்டானா பக்கத்துல ஒரு மஞ்சளை தூக்கிடுவா. ஒரு லேவெண்டர் கலரு, இந்த இங்கிலீஷ் கலர்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு வர மாட்டேங்குது. இதான் இங்கிலீஷ் கலரு. ராயல் ப்ளூ. ஆமாண்டி, ராயல் ப்ளூ. சரி ராயல் ப்ளூன்ற பேர். ராயல் ப்ளூ. இது பீச் கலர். இங்க் ப்ளூ. கிராமத்து நாயின்றது நீ கரெக்டாக ஃபீல் பண்ணுற பார்த்தா? கிராமத்துக்காரி மாதிரி தெரியும். தைக்க கொடுக்குறோம். ஒரு பேக்கு, ஒரு வாட்டர் கேன்லாம் வச்சு தரோம்மா. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஹேண்டு. மீராமா வீட்டு ஃபங்க்ஷன். என்னுடைய ரத்த சொந்தங்களை பார்க்க ஜாலியாக இருக்குது. ஏதோ என் வீட்லேயே ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். சுமதி வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். அப்புறம் என்ன? அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துட்டு போயிருந்துருக்கணும். காலையில் நான் வாங்கி வந்திருப்பேன். 6 மணிக்கு நம்ம கிளம்பிடுவோம். நே 6 மணி நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோ. இங்கே பாருங்க நே, இங்கே பாருங்க. 6 மணிக்கு மேடம் கிளம்பிடுவாங்க அந்த வீட்டை விட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணிக்கு பரமேஸ்வரி வீட்டை விட்டு கிளம்புறா கோவை மீராம்மா வீட்டுக்கு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவள் சாப்பிடும் போது கூட்டே போவா. அவங்க பால் காய்ச்சி பொங்குனதுக்கப்புறம் வீட்டுக்கே கூட்டு போவா. எல்லாரும் போயிடுவாங்க பாருங்க. அதெல்லாம் தெரியல. எல்லா விசேஷத்துக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் போவேன். லேட் ஆகிடுது, கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுது, எந்திரிக்க லேட் ஆகிடுது. மேக்கப் கொஞ்சம் டைமில் முன்னாடி போடுது. நடுராத்திரி தான் பொண்ணு. நான் என்ன சொல்கிறேன், போய் தூங்கிடக்கூடாது, கிளம்பிட்டே இரு. ஆனால் சரி வரும். குளிச்சுட்டு சேலையை கட்டிக்கிட்டே இருந்தேன்னா 6 மணி ஆயிரும். நான் அங்கே போய் தூங்கி வளைஞ்சு தூங்கிலாம் வளைய மாட்டேன். தூக்கம் தான் நமக்கு. நான் இன்னும் ஒரு 10 நாளைக்கு 20 நாள் முடிச்சுட்டு. ஆனால் எந்த இடத்துல தூங்க கூடாது நீ சொல்கிறாங்களா அங்கதான் தூங்குவா. ஃபங்க்ஷன் வீடுலாம் கூட்டு போனோம்னா அப்படி சொக்கும். இல்லை அம்மா பாம்பு கடிச்சிருச்சு, நீ தூங்கக்கூடாதுமான்னு சொல்லிட்டாதான் எனக்கு தூக்கமாக வரும். அம்மா இன்னைக்கு உனக்கு லீவு, 2 நாள் லீவு, ஜாலியாக போய் தூங்குனா தூக்க மாத்திரையை போடுவேன். தூக்கம் வரல. அப்போ இன்னொன்று டைமே இருக்காது, தூங்க டைமே இருக்காது. ஆனால் தூக்கம் கண்ணு நிறைய இருக்கும். டைம் இருக்கும், தூக்கம் இருக்கும். டிசைன் கடவுளோட டிசைன். டெய்லரிங் கற்றுக்குன்னு ஆசை. டெய்லர் கிளாஸுக்கு போய் கேட்க போனா வந்தாச்சு. அந்த கடையை டெய்லி தாண்டி தான் போகிறேன். கிளாஸ் கேட்டுட்டு எவ்வளோ ஃபீஸ்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் நான் சின்சியாரிட்டியோட போய் காலை போய் எழுப்பி விட்றேன். ஓடி பார்ப்போம் 2 நாள் ஆகட்டும். 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தையல் கிளாஸ்னு ஒன்று பழகனி அடியே, அது கொஞ்சம் போய் பாரடி என்னன்னு பார்ப்போண்டி. ஃப்ரீ ஆகிக்கிறேன். இன்ன வரைக்கும் பழகலை. அசிங்கமாக இல்லை, சிரிக்கிறேன். நான் டெய்லரிங் பழகிட்டா பண்ணீங்களா என்ன பண்ணுவீங்க? நான் பழகாம இப்படியும் சொல்லலாம், பூவோடு சொல்லலாம். அண்ணனுடைய ஹார்ட் ஒர்க் பாருங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கோட எஃபெக்ட்டை நீங்க நாளைக்கு பாப்பீங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. மணி கரெக்டா 11:15. ஆனா அண்ணன் எதிர்பார்த்திருக்க மாட்டார்ல இன்னைக்கு. இதை நீங்க என்ன சொல்லியிருக்கணும், என்கிட்ட கொடுத்து விடுறேன் நீங்க போங்கன்னு சொல்லியிருக்கணும். அதான் என்னையவே தள்ளுறது தானே இவங்க வழி பார்த்து வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி பிச்சு கொடுத்துட்டாங்க. இவ்வளோ இருந்துச்சு, கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. ஓகே தானே? இதெல்லாம் வந்து சவுண்டா வச்சுருக்காங்க. அப்படி காட்டு, சும்மாடி காட்டு. ஒரு தமிழ்நாடு எடுப்போம். அந்த இது அப்படியே விரிச்சு காட்டினா கை தெரியும். இல்லையா? அப்படி கை தெரியாது. நெஞ்சுக்கிட்ட வச்சிருந்தல வை. ஓகே டன். போலாமா? நான் எவ்வளோ ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் இல்லைண்ணே, பேமெண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா 10 நிமிஷமா சொல்லுண்ணே.
இவருக்கு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லுங்க மறுபடியும். பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. பெல் பட்டனை ஆளில் போடுங்க. ஆளில் போடுங்க. ஆளில் போடுங்க. பெல் பட்டனை ஹால்ல போடுங்க. சொல்லுங்க. பெல் பட்டனை ஹால்ல போடுங்க. பெல் பட்டனை ஹால்ல போடுங்க. This challenge subscriber. பெல் பட்டனை ஹால்ல போடுங்க. மத்த பட்டனை கிச்சன்ல போடுங்க. பட் குட் ஜோக். ஆனால் நீ அதை தமிழ் பேசுறது ஏன் பேசுகிற பாரு, அதுதான் ஹைலைட்டு. நீ சொன்ன ஜோக்கு ஓகே. Only Hindi, Tamil. கொஞ்சம் English. தமிழ் சாங் தெரியுமா? हिंदी बंगाल தமிழ் சாங். प्यार कितना ये हम नहीं जानते मगर जी नहीं सकते तुम्हारे बिना. சூப்பர் 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 சூப்பர். என்ன புரிஞ்சிச்சு கைதல்ல? இல்லையே, என்ன புரிஞ்சிச்சு உனக்கு? என்ன புரிஞ்சிச்சு நீங்க கைதல்ல? சப்பக்கா நெக்கா நிகாப்தே சப் इधर रहो. इधर रहो. उधर जाओ. पंडित जागिए. पंडित जागिए. पूजा कराना है. पंडित जागिए. நம்ம தலைவர் செயல் வடிவேல் செயல். ஜனகன மனகன ஜாகே. அதுதான் எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. इसके मीनिंग के बात மீனிங் टॉपिक है. நீங்க மீனிங் தெரியற மாதிரி பேசுவியான். पूजा कराना है. பகவான் पंडित जागिए. அவரை பார்த்து பண்ணின்ற. पंडित जागिए. ये लड़का कौन है? ये लड़का ஓனர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இதரோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஃபைனலாக ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மணி எத்தனை அப்படின்னா கரெக்டாக 1:43 ஆச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து குளிக்க போகிறேன். 1:43 1 ஐ லவ் யூன்னு அர்த்தம். 143. ஆமாம் ஆமாம். ஐ லவ் யூ சொல்லு சப்ஸ்கிரைபருக்கு. என்னோட எல்லா சப்ஸ்கிரைபும் லவ் யூ. அப்புறம் வந்து என்ன விஷயம்னா கொஞ்சம் ஓகே. ஏன்னா நம்ம இப்போ படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், விடிய தூங்குவோம். எப்போ எழுந்திரிப்போம்னே தெரியாது, போக முடியாது. தூங்குவோன்னு இல்லை, தூங்குவேன். ஸோ அதனால் அந்த சேரீ வந்து வீட்டில் கட்டிட்டு சோறாக்கிட்டு படுக்க வேண்டியது தான். ஸோ அதனால் வந்து என்ன செய்யணும்னா, இப்போ இருந்தே நம்ம ரெடியாக போகிறேன். நான் ஒரு 6 மணி நேரம் ஆயிரும். வந்து இப்போது குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து தூங்கிடுவேன். அப்புறமா மார்னிங் எழுந்திரிச்சு ரெடியாக போகிறேன். ஓகேவா? ஓகே. இது வரைக்கும் தான் இந்த வீடியோ. ஃபங்க்ஷன் வீடியோ தனியாக போடுவேன், அதை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிடுங்க. ஓகே, பை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ண தெரியாது. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு சொல்கிறா பாருங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண நான் சொல்லி நிறைய பேர் தெரியலடி. அதே கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. என்னோட சேனல் தெரியாமல் இருக்கீங்க, அதுதான் மேட்ரு. நிறைய பேர் என்னோட ஃபேன்ஸ் இருக்கீங்க. என்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, சேனல் தெரியாமல் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் என்னோடய சேனல் தெரியாமல் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு யூடியூப் போங்க. போயிட்டு பட்டாம்பூச்சி பரமேஸ்வரின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி
பட்டாம்பூச்சி பரமேஸ்வரி சேனல்னு வந்துடும். ப்ளூ கலர் saree கட்டியிருப்பேன். 259K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். இதுதான் என்னுடைய சேனல். இது ஸோ வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு நான் என்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேனோ அது உடனே உங்களுக்கு வரும். என்னோடய வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.